ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிரதீக்ஷா ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வரகரிசியில் நோம்பு கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு வரகரிசி எடுத்திருக்கேன். அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்திருக்கேன். இந்த பாசி பருப்பை நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாசி பருப்பு நல்லா செவந்து வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நான் இதில் எந்த நான்வெஜ்ஜும் சேர்த்தாமல் பியூர் வெஜிடேரியனாக தான் செய்வேன். இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. இப்போ நம்ம அரிசியோட இதையும் சேர்த்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம். வரகரிசியில் நிறைய அழுக்கு இருக்கும், அதனால ஒரு 4-5 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. கழுவ நிறைய அழுக்கு வந்துகிட்டே இருக்கும், அதனால் நல்லா கழுவி அரிசி நல்லா வெள்ளையாகிற அளவுக்கு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. நான் இப்போ இதை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 2 பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகா, 2 தக்காளி, 1 கைப்பிடி அளவுக்கு புதினா, 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எடுத்திருக்கேன். 1 பட்டை, 2 கிராம்பு, 2 பிரியாணி இலை, 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுட்டு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் எடுத்து வச்சிருக்க 1 பட்டை, 2 கிராம்பு, பிரிஞ்சி இலை இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்த உடனே நம்ம எடுத்து வச்சிருக்க பச்சை மிளகாயும் இதோடு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா நல்லா வெடித்து வரட்டும். சிம்லேயே வச்சு பச்சை மிளகாவை வறுத்துக்கோங்க, இல்லை அப்படின்னாக்கா ரொம்ப வெடிக்க ஆரம்பிச்சிடும், மேலையெல்லாம் பட ஆரம்பிச்சிடும். பச்சை மிளகா நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தையும் இதோடு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகி கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதக்கும் போதே உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா வெங்காயமும் சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இதோட இஞ்சி பூண்டு ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். பச்சை ஸ்மெல் போயிட்டு இஞ்சி பூண்டு ஸ்மெல் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு ஸ்மெல் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் இதோடு சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன் நான். தக்காளி அதிகமாக சேர்த்துனாலும் புளிப்புத்தன்மை வந்துடும், அதனால் தக்காளி 2க்கு மேலே சேர்க்கக்கூடாது. இப்போது நல்லா தக்காளி வதங்கி வந்த உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க புதினா கொத்தமல்லி இதோடு சேர்த்துக்கலாம். புதினா கொத்தமல்லியை எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கினாக்கா அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும். தண்ணியோடு சேர்க்கும்போது அந்த புதினா கொத்தமல்லி ஸ்மெல் அந்த அளவுக்கு வராது. அதனால் எப்பயுமே எண்ணெயோடவே சேர்த்து புதினாவையும் கொத்தமல்லியும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ எடுத்து வச்சுருக்க அரிசியவும் இதோடு சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா அரிசியும் இதோடு சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணி இதில் நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம விட்டுறலாம். இப்போ அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சிடலாம். இது வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எல்லாமே வதக்குங்க, இல்லை அப்படின்னாக்கா சீக்கிரமாக கரிஞ்ச மாதிரி ஆயிரும். இப்போ நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு விசில் போட்டுடலாம். மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும்.
இப்போ மூடி விட்டுட்டு 3 விசில் விட்டால் நல்லா வெந்து வந்துடும். அரிசியும் நல்லா குழஞ்சி வந்துடும். இப்போ சுவையான வரகரிசி கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் போதும், ரொம்ப தண்ணியாகவும் வேணான்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு தண்ணியாக விட்டுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.